ஸோ, இது வந்து ஒரு ஸ்டூடண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணனால கிரியேட் பண்ணது. சும்மா டாம் கேட் மேல வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணி காட்ட சொன்னாங்க. அப்போ மேனுவல் எழுதுன ஃபைலு. ஸோ சும்மா ரெஃபரன்ஸ்க்காக தான். இது வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாவே டாம் கேட் இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்ல தான் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாரி சாம்பிள் டாட் வார்ன்ட்டு ஜார் வார்ன்னு 2 ஃபைல் ஃபார்மேட் இருக்கு ஜாவாக்கு. ஜார் பார்த்தீங்கன்னா, ஜாவா ஆர்க்கிவ்ன்னு சொல்லுவாங்க. வார் பார்த்தீங்கன்னா, வெப் ஆர்க்கிவ்ன்னு சொல்லுவாங்க. ஜாவா ஆர்க்கைவ் வந்துட்டு ஜாவாவோட பிளக்கின்ஸ், மாடியூல்ஸ் இந்த மாரி லைப்ரரிஸ் எல்லாமே சேர்ந்து இருந்து ஒரு ஒரு ஆப்பா ரன் ஆகும் அது. ஓகேவா? ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் வரைக்கும் அதால பண்ண முடியும். வார்ன்றது வெறும் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். சும்மா அந்த HTML மாரி வந்து வெப்ல ஒரு அப்ளிகேஷன் பிளெயினா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, வார் போதும். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப டாம் கேட்ன்றவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு மிடில்வேர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி நம்ப ஹெச்டி HTML ஒர்க் பண்ணறதுக்கு HTTP டவுன்லோட் பண்றோம்ல. ஆ ஸோ அந்த மாரி நீங்க வந்து ஜாவாவ வந்து HTTPல ரன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு நல்ல மிடில்வேர் வந்து டாம் கேட், நென்ஜின் எல்லாம் பண்ணலாம். பட் இது டாம் கேட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது சும்மா ஒரு டெஸ்ட் மட்டும் ரன் பண்ணி பார்த்துரலாம். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். அமேசான் நெக்ஸ்ட் வே போடலாம். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு முதல்ல இந்த வார் ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்திருக்கும். சும்மா வெளியே கூட டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. டாக்கர் ஃபைல். இங்க தான் இந்த கன்டென்ட்ட போட வேண்டியது தான். அமேசான் நெக்ஸ்ட் தான் யூஸ் பண்றோம். நம்ம அதில சென்டர்ஸ் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா, அதில ஒர்க் ஆக மாட்டேங்குது. காப்பி. ஸோ ஒண்ணும் இல்ல. ஃப்ரம் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். இது எல்லாமே இந்த டாம்கேட் மேனுவல் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. ஆன்லைன் போயிட்டு டாம்கேட் இன்ஸ்டாலேஷன் போடுங்க. நம் லினக்ஸ்ன்னு போட்டாலே இந்த ஸ்டெப்ஸ் தான் வரும். இங்க இருக்கிற இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எடுத்து நான் அங்க போட்டிருப்பேன். ஓகேவா? வேற எதுவும் இல்ல. அதுக்கு முன்னாடி ரன்ன்றது மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அதே மாரி இந்த வார் நடக்கிறது, இந்த டாம்கேட் பர்மிஷன் மாத்துறது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. இங்கேருந்து எடுத்து காப்பி பண்ணி போட்டது எல்லாமே. ஓகேவா? சரி. ஸோ மெயினா இவன் தான்.
யாருக்கு அப்புறம் பண்றோம்னா, ஃபுல் டாம்கேட் ரெடி பண்ணதுக்கப்புறம், வி ஆர் காப்பியிங் த சாம்பிள் ஓவர் டூ திஸ் லொகேஷன் அண்ட் ஃபைனலி வி ஆர் எக்ஸிக்யூட்டிங் எ ஸ்கிரிப்ட் யூசிங் சிஎம்டி. சரியா? சேவ் பண்ணிக்கோங்க. இதுல எப்படி சொன்னேனோ அதே மாரி ரன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு பில்ட் இட். இங்க லோக்கல்ல இருக்கிறதுனால டாட் வச்சிருக்கேன். டாட் இருந்தா லோக்கல்ல பில்ட் ஆயிடும். ம். இப்ப ஜஸ்ட் ஒரு நேம் வச்சு ரன் பண்ண போறோம். 80, 80 உள்ள எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். அதனால 81, 81ல கால் பண்ண ட்ரை பண்றோம். அப்ப இது சும்மா ஒரு ஐடியா எப்படி ஒரு மிடில்வேர ரன் பண்ண வைக்கிறது? என்ன சொல்லுது? ஆக்சுவலா ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த வெர்ஷன் இல்லன்னு நெனைக்கிறேன். வெர்ஷன் இஷ்யூ. நம்ம ஏஆர்ஜி போட்டு தான் பண்றோம். ஸோ, அப்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் இந்த வெர்ஷன் இல்லன்ட்டு. வெர்ஷன் 9.0, 9.0.84. 9.0.84. ஓகே. ஸோ, இங்க ஆர்குமென்ட்ல இருக்கிறதெல்லாம் ஈஸியா படிச்சு பாருங்க. இங்க 9.0.84 இங்க மாத்திட்டா போதும். 84 எல்லா இடத்துலயுமே அது கால் ஆயிடும். சரி. 9.0.84. See what happens. சக்சஸ் தான் காட்டுது. இமேஜஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். டாக்கர் பிஎஸ் ரன்லாம் ஆகுது. சரி இத ப்ரௌஸ் பண்ணும்போது நீங்க ஒண்ணும் இல்ல. 80, 81 போட்டு இந்த சாம்பிள் வெப்ன்ற இந்த ஃபோல்டருக்கு தான் அது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாத் பேஸ்ட் ரூட்டிங் மாரி. ஸோ நீங்க அப்படியே யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸோட இத காப்பி பண்ணி 81, 81 ஸ்லாஷ் சாம்பிள் வெப் ஆப். ம். இது ஒர்க் ஆகுது. ஓகே. கரெக்ட்டா இருக்கு. ஒண்ணும் இல்ல. இது சும்மா வந்து நம்ம மெஷினோட இன்ஃபர்மேஷன்ஸ எடுத்துட்டு வர அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ ரீச் ஆகுது. இந்த மாரி கேட்சி கண்ட்ரோலு, ஏஜென்ட்ஸு இதெல்லாம் சும்மா கொண்டு வரோம் அவ்வளோதான். ஹோஸ்ட் நேம் என்ன, ஐபி அட்ரஸ் என்ன இதெல்லாம்.
ஸோ நீங்க டாம்கேட் உங்க டாக்கர்ல கொண்டு வரணும்னா, இதுதான் ஒரே வழி. ஓகேவா? ஐ திங்க் டாக்கர்லயும் இமேஜ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஹப்ல போய் செக் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா டாம்கேட் இமேஜ் இருக்கும். இது நீங்க எக்ஸ்பிளிசிட்டா அடிஷனல் ஆப்ஷன்ஸ் மட்டும் ஆட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு டாம்கேட் இருக்கு பாருங்க. ஸோ மேனுவலா பண்ண நெனச்சாலும் யூ கேன் யூஸ் திஸ். ஓகே. ஸோ அப்புறம் வந்து டாக்கர் மல்டி ஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மல்டி ஸ்டேஜ்னா என்னன்னா, ஆ இப்ப வந்து சில டாக்கர் இமேஜ்லயே வந்து உள்ளேயே மேவன் பில்ட்லாம் பண்ணுவாங்க. அப்ப என்ன நடக்கும்னா வந்து மேவன் தேவையில்லாம சில ரெபாசிட்டரிஸ்லாம் டவுன்லோட் பண்ணும். அதுவும் உங்களோட ஆக்சுவல் அப்ளிகேஷனோட சைஸும் சேர்ந்து என்ன நடக்கும்னா வந்து உங்களோட இமேஜோட சைஸ் வந்து ஹியூஜா இருக்கும். இப்போ இந்த டாக்கர் இமேஜ்ல இங்க பாருங்களேன், டாம்கேட்டோட சைஸ் பாருங்களேன். இதுவே வந்து ஒரு 1 ஜிபி கிட்ட வரப்போது. ஓகே. எவ்வளோ சைஸ் இருக்கு பாருங்க இது. ஸோ இப்ப நம்ம இதுல எப்படி எழுதணும்னா, இந்த ஃப்ரம் ஓப்பன்ஜேடிகே ஒரு அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ண போறோம். இங்க இங்க முதல்ல அந்த கிட் லோன் பண்ணிறலாம். இது எவ்வளோ சைஸ் கம்மி பண்ணுதுன்னு மட்டும் பாருங்களேன். இன்ஸ்டால் git -y மேக் டைரக்டரி ஸ்லாஷ் docker1 series ஸ்லாஷ் docker1 இப்ப இங்க டூப்ளிகேட் பண்ணலாம். கிட் லோன் பண்றேங்க. இதுக்குள்ள போங்க. கோடே உள்ள இருக்கும். ஸோ இங்க ஒரு டாக்கர் ஃபைல் இருக்கு பாருங்களேன். அது வந்து ஆல்ரெடி அந்த டிசைன் பண்ணது தான். இந்த ஃபைலுக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா, மல்டி ஸ்டேஜ்ன்னா ஒண்ணும் இல்ல. இந்த மாரி 2 ஃப்ரம் வரும். 2 ஃப்ரம் ஒரு டாக்கர் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, மல்டி ஸ்டேஜ்ன்னு அர்த்தம். ஆ என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, இந்த ஸ்டேஜ் 1ல வந்துட்டு தேவையில்லாம அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் ஆகுறத வந்து, அது தேவையில்லன்னு சொல்லி ஸ்டேஜ் 2ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரம் பில்டர் பில்டர்னா இவன் தான். ஃப்ரம் பில்டர். நீ ஓப்பன் ஜேடிகேஸ் பில்டர்ன்னு வச்சுட்டு, இங்க ஃப்ரம் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஃப்ரம் பில்டர்ல இருக்கிற ஜார மட்டும் வெளிய கொண்டு வா. எனக்கு இந்த தேவையில்லாம டவுன்லோட் ஆன பேக்கேஜஸ்லாம் வேணான்னு சொல்றது தான் கான்செப்ட். இது மூலியமா வந்து நீங்க வந்து சைஸ ரெடியூஸ் பண்ணலாம். சரியா? எவ்வளோ சைஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம வந்து தேவையான டவுன்லோட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு, இது ஜாரா மாத்துறதுல நம்ம பண்ணோமே லாஸ்ட் கிளாஸ் ஹவ் டூ கன்வெர்ட் அ ஜார் யூசிங் மேவன். அத மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து நம்ம ரன் பண்ண போறோம். இத ரன் பண்ணிட்டு இதோட அவுட்புட் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இத ரன் பண்ணும்போது இந்த மாரி தான் ரன் பண்ணணும். டாக்கர் பில்ட் டார்கெட் வச்சு ரன் பண்ணுங்க. பில்ட் -t மேவன் 2 சும்மா வெர்ஷன் 2ன்னு போட்டுருக்கேன். டாட் வச்சுட்டு டார்கெட் வந்து பில்டர் மட்டும் சொல்றோம். மேல இருக்கிற டார்கெட் எடுத்துறாத, கீழ இருக்கிற டார்கெட் எடுன்றோம். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இது எல்லாமே பண்ணோம். ஆனா, அந்த இமேஜ் சைஸ் மட்டும் செக் பண்ணிக்கலாம். மேவான் இப்ப எல்லாம் டவுன்லோட் பண்ண பாருங்க. ஸோ இந்த டவுன்லோட் ஆகுதுல்ல, இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒமிட் பண்றோம். இந்த மல்டி ஸ்டேஜ் மூலியமா. நீ டவுன்லோட் பண்ணி ஜாரா மாத்திட்டா, எனக்கு ஜார் தான் முக்கியம். அத மட்டும் தனியா குடு. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இஃப் தே ஆஸ்க் யூ அபௌட் ஹவ் யூ வில் ரெடியூஸ் யுவர் டாக்கர் இமேஜ்ன்னு கேட்டாங்கன்னா, பை யூசிங் மல்டி ஸ்டேஜ். எவ்வளோ டவுன்லோட் ஆகுது பாருங்க. இதோட சைஸே ரொம்ப ஹியூஜா இருக்கும். நம்ம தனியா நம்ம போன கிளாஸ் என்ன பண்ணோம், நம்ம தனியா ஜார கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணோம். பட் இதுல கோட்லயே ஜார் டெவலப் ஆயி இதாகுது. ம். இப்ப சைஸ் செக் இப்ப ரன் பண்ணலாமா? டைம் டிபெண்டன்சிலாம் எப்படி? அது குடுத்தாச்சு. ரன் டைம் டிபெண்டன்சிலாம் இங்கேயே பண்ணியாச்சு. காப்பி பண்ண வேண்டியது, எக்ஸ்போஸு, ஃப்ரம் மட்டும் தான் நீங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்களா? லாஸ்ட் கிளாஸே 4 லைன் தானே இருக்கும். ஆனா ம்ஹ்ம். லாஸ்ட் கிளாஸ்ல தனியா பண்ணிட்டு நம்ம இங்க பண்ணோம். இங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாரியும் சில ஃபைல்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்கன்றேன் நானு. லாஸ்ட் கிளாஸ்ல தனியா மேவன் பேக்கேஜ் பண்ணி ஜார பிரிச்சு எடுத்தோம். கரெக்ட்டா ஞாபகம் இருக்கா? மல்டி ம். டயர்ல. எஸ். இங்க வந்து 2மே கம்பைன்டா வருது. ஸோ அதனால நீ எனக்கு வந்து டோட்டலா இது பண்ணாம வெறும் ஜார மட்டும் குடுன்னு கேட்கிறீங்க பாருங்க. டார்கெட் ஜார மட்டும் எனக்கு இந்த இடத்துல குடுன்னு கேட்டு இது பண்றீங்க. இதனால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இமேஜோட சைஸ் பாருங்களேன். எவ்வளோ கம்மியா இருக்கு. புரியுதா? சும்மா ஜஸ்ட் ரெடியூஸ் த இமேஜ் சைஸ்.
நோட் பண்ணிக்கோங்க இது மல்டி ஸ்டேஜ். இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக்குள்ள கும்பாபிஷேகம் முடிச்சா கூட வி ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம். ஜனவரி எண்டு தான் டார்கெட்டு. நம்ப நம்ம கோர்ஸ முடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஆன் டைம்ல தான் இருக்கோம். ஸோ டாம் கேட் பார்த்தோம். மல்டி ஸ்டேஜ் பார்த்தோம். நோட் பண்ணிக்கோங்க. வில் மூவ் ஆன் டு த டாக்கர் நெட்வொர்க்கிங். ஹவ் நெட்வொர்க்கிங் ஒர்க்ஸ் இன் டாக்கர். சரி நெட்வொர்க்கிங் பார்த்துடலாமா? ஸோ இப்போ நீங்க ஒவ்வொரு கன்டெய்னர்ஸ் கிரியேட் பண்றீங்களா டாக்கர்ல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கன்டெய்னர் ரன் பண்ணியிருப்போம். அதே மாரி ஒரு 2, 3 கன்டெய்னர் ரன் பண்ணலாம். டாம் கேட் 1ன்னு போட்டு 82, 82 சும்மா இன்னொரு கன்டெய்னர். இந்த 3வது ஒண்ணு போட்டுக்கலாம். ஒரு இமேஜ் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். 3, 2, 83, 83 ஓகே. டாக்கர் விஎஸ் 3 கன்டெய்னர் ஏதோ ஒரு கன்டெய்னர் லாகின் பண்ணுங்க. டாக்கர் exec -interactive terminal டாம்கேட் டாம்கேட் பேர் என்ன வச்சு கன்டெய்னர் பேர் டாம்கேட் கன்டெய்னர் ஓகே CON பேஷ். இதில் ஐபி பார்க்கணும்னா ஹோஸ்ட் நேம் -iன்னு கொடுங்க. அமேசானுக்குள்ள ஹோஸ்ட் நேம் -i ஒர்க் ஆகாதா? இது நைஸ் சென்டர்ஸில் ஒர்க் ஆகும். சரி இருங்க வில் டு ஒன் திங். ஐபிஏ பட் cat /etc/ starless Amazon Linux tool IPs ஹோஸ்ட் நேம் ஒர்க் ஆகுதா எங்கள் மாடல் e/etc sysconfig reference scripts cat fcfg boot protocol DHCP இருக்கு. இருங்க சென்டர்ஸில் தான் அது வரும். இதில் காணோம். செக் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவாங்க செக் ஐபிக்கு கமாண்ட் ஐ ஐபிஏ வரல.
ஹோஸ்ட் நேம் வைஃப் ஐயே வரல. கேப்டன் ஐ போட்டு பார்ப்போம். சிஎஃப்ஜி போட்டு பார்ப்போம். கான்ஃபிக் நைஸ். இந்த ஐபி ஒர்க் ஆகும். எந்த கமாண்ட் தான் ஒர்க் ஆகும்? மெயில் டேரக்டரில ஒர்க் ஆகுதுல்ல? இதெல்லாம் ஒர்க் ஆகுது. உங்க எம்பி கமாண்ட்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டாக்கர். பெர்சன் அதுல ஐ வந்து ஸ்மால் ஸ்மால், கேபிட்டல் ரெண்டுமே போட்டு பார்த்துட்டோம். அமேசான் லினக்ஸ் டு டாக்கர் மிஷின். சரி. ஓகே. இஃப் கான்ஃபிக் ஒர்க் ஆகல. கமாண்ட் நாட் ஃபவுண்ட் வருது. ஐபி டிடிஆர் அல்டர்னேட் அப்ரோச் வந்து இப்படி போக சொல்றான். கமாண்ட் நாட் ஃபவுண்ட் மட்டும் போட்டுப்போம். ஏன் ஏதாவது ஒண்ணுல வந்துடணும். வியர்டா இருக்கு. அமேசான் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? இதுவும் ஒர்க் ஆகலடா, இதுவும் ஒர்க் ஆகலடா. எல்லாத்துக்கும் கமாண்ட் நாட் ஃபவுண்ட் தான். சரி, இது போட்டு பார்ப்போம். இவ்வளோ பெரிய கமாண்டா? எதுவுமே ஒர்க் ஆகல. It's not available and you are working with very minimal image. Okay, you might want to consider using more feature-rich base image that includes. Okay. Give me for here this. Amazon Linux sim install IP routerன்றத வந்து உள்ள வைக்க சொல்றான் அவன். இமேஜ்லயே வச்சா தான் வரும் அப்படின்றான். பார்ப்போம். ஏன்னா அது இது மினிமல்ல இருக்கிறதுனால அதை ஒமிட் பண்ணி வச்சிருக்காங்க அதில். இதுக்கெல்லாம் சும்மா பிளெயின் சென்டரைஸ் போட்டிருக்கலாம். அப்ளிகேஷன் டிபெண்ட் பண்ணாம. இந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேணும். ஐபி ரவுட்ன்றது வந்து இன்ஸ்டால் பண்ணி கொண்டு வரணும் உள்ள. இங்க வந்து ஹோஸ்ட் நேம் ஐஃபன் ஐ இங்க ஒத்துக்கலாம். ஐபிஎஃப் நேம் மட்டும் ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இங்க வந்துட்டு இது டிஃபால்ட்டா ஒரு ஐபி அசைன் ஆகுதுல்ல. இந்த 172.17.0.5 இது எப்படி அசைன் ஆகுது அப்படின்னா, இதுக்கு யார் காரணம்னா பிரிட்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு. ஸோ டாக்கர் இருக்கீங்களே, இந்த பிரிட்ஜ்ன்றவன் தான் இந்த மாதிரி ஐபிஸ் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ நீங்க எல்லா மெஷின்லயும் போனீங்கன்னா, இப்போ அடுத்து ஒரு 0.5 வந்துருச்சா? இப்போ 5னா மத்த எல்லா மெஷினும் அசைன் ஆயிருக்கும். அது நம்மளுக்கு மினிமல் இருக்கிறதுனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் கமாண்ட் ஒர்க் ஆகல. இப்போ ஒண்ணும் இல்ல. நம்ம 5ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். இதுல செக் பண்ணிக்கலாம். 5 கிரியேட் பண்ணி 85 வைப்போம். இப்ப பாருங்களேன். இது வந்து ஒரு ஐபி தரும். exe 5. அதே மாரி ஐபி -a குடுங்க. இதோட ஐபி வந்து 6ன்னு இருக்கு. 56. இதெல்லாம் யார் தரான்னா, பிரிட்ஜ்ன்றவன் தான் தரான். பிரிட்ஜோட ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்கும்னா, ஒண்ணும் இல்ல. இங்க கீழ பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு
மெஷின், டாக்கர் மெஷின். அந்த மெஷின்ல வந்துட்டு கன்டெய்னர்ஸ் மல்டிபிள் கிரியேட் பண்றீங்க. இவங்களுக்கு ஐபிஸ் அசைன் பண்றது யாருன்னா பிரிட்ஜ். இத கஸ்டமைஸ் பண்ணலாம்னா பண்ணலாம். இது ஒன்ஸ் ஓடிடின்னு ஆரம்பிக்குது. நான் ஐபி மாத்தனாலும் நீங்க மாத்தலாம். ஓகே. அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுதான் அதோட கமாண்ட். இந்த கமாண்ட் ஹேண்டியா தான் வச்சிருக்கணும் நீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்க வெறும் வெளிய வந்துட்டு டாக்கர் நெட்வொர்க் எல்எஸ் குடுங்க. இது இருக்கிற அந்த 3த்தையும் காட்டும். பிரிட்ஜ், ஹோஸ்ட், நன்னு. ஹோஸ்ட், நன்னுக்கு நான் என்னன்னு வரேன். முதல்ல பிரிட்ஜ் முடிச்சிடலாம். இப்ப நீங்க கஸ்டமைஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா, ஒண்ணு டாக்கர் நெட்வொர்க் கிரியேட், சப்நெட் வந்து உங்க இஷ்டத்துக்கு வேணா நம்பர். இப்ப எனக்கு மாத்தணும்னா மாத்திக்கலாம். 192 வேணும் எனக்கு. அப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும். கேட்வே 192 வைங்க. கேட்வேனா இன்டர்நெட் வேணும்னா 190 அதுக்கு கேட்வே ஐபி தரணும் நீங்க. சரியா? அது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் இந்த 2வது ஐபி இருக்குல்ல, இந்த 2வது ஐபி யாருன்னா, ஒண்ணும் இல்ல உங்களோட மெஷினோட பிரைவேட் ஐபி. ஏன்னா அதோட தான் டிபெண்ட் ஆயி ஒர்க் ஒர்க் ஆகும் அது. இன்ஸ்டன்ஸோட பிரைவேட் ஐபி இருக்குல்ல, அத காப்பி பண்ணி இங்க வைங்க. இது அந்த கமாண்ட மனப்பாடம் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஐபிஸ் மட்டும் உங்களுக்கு ஏத்த மாரி மாத்திட்டு, இங்க வந்து ஆ டைப் பிரிட்ஜ்ன்னு சொல்ட்டீங்க. ஓகே. பிரிட்ஜ்க்கு ஒரு நேம் குடுக்குறீங்க. அவ்வளதான் நெட்வொர்க் 1ன்னு குடுக்குறோம். சிம்பிள். மாத்தணும்னா இங்க மாத்திக்கோங்க. பேர இங்க மாத்திக்கோங்க. காப்பி திஸ் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ டாக்கர் நெட்வொர்க் கிரியேட் டிரைவர் பிரிட்ஜ். ஸோ சப்நெட் நீங்க சொல்ற ஐபில வர ட்ரை பண்ணி போறீங்க. 254 ஐபிஸ் என்டர் அடிங்க. இப்ப வந்து திருப்பி டாக்கர் நெட்வொர்க் எல்எஸ். நம்மளுக்கு நெட்வொர்க் 1 வந்துருச்சா? இப்ப இத வச்சு எப்படி ஐபி மெஷின் கிரியேட் பண்ணா, அதே கமாண்ட் தான். அடிஷனலா -, நெட்வொர்க்ன்னு போட்டுக்கணும். ஸோ சேம் கமாண்ட் ரன் பண்ணும்போது, இப்போ டாம்கேட் 6 இங்க 86, 86 வைங்க. வச்சுட்டு எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு நெட்வொர்க்கு உங்க நெட்வொர்க்கோட பேர். யாரு? நெட்வொர்க் 01 என்டர். இப்போ உள்ள போய் பாருங்க. EXEC டாம்கேட் 6 வந்து ஐபிஏ குடுத்தீங்கன்னா, இப்போ உங்களோட இதுல வரும். மேம் மேம் கிளாஸ்ல இருக்கேன். முடிச்சுட்டு போட்டுங்களா? ஹலோ! மேம் கிளாஸ்ல இருக்கேன் மேம். முடிச்சுட்டு போட்டுங்களா? புரியுதா? ஸோ இந்த மாரி நீங்க டாக்கர்க்குள்ளேயும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா இந்த ஐபிஸ்லாம் வெளிய எக்ஸ்போஸ் ஆகாது. வெறும் உங்களோட கண்டெய்னர்ஸ்குள்ள மட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் இவங்களோட கனெக்ட் பண்ணி நம்ம வெளிய அதாவது அந்த போர்ட் வச்சு வெளிய கொண்டு வரோம் நம்ம. சிங்கிள் ஐபி அண்ட் போர்ட் கால். இது வந்து ஹவ் இன்டர்னல் டாக்கர் அது கம்யூனிகேட் ஆகுமானா ஆகும். இப்போ இந்த ஐபி இருக்குல்ல, அ இது ஒரே இதுல தான் கனெக்ட் ஆகும். நம்ம இன்னொரு மெஷின் இதே மாரி கிரியேட் பண்ணுவோம். 1.2 இருக்கா அது? 7, 87, 87 அதேதான். இப்ப இந்த டாம்கேட் 7 லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணிட்டு பிங் ஆவுதான்னு பார்ப்போம். யார பிங் பண்ணோம்? இங்க இருந்துகிட்டு பிங் முதல்ல பிங் இருக்கா பார்ப்போம். அது பிங்கே நாட் ஃபவுண்டா? சூப்பர். அச்ச! ம்ஹ்ம். ம். 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 ஐபி டூல்ஸ்ன்னு ஒன்று வேணும். அண்டர்ல போட்டீங்கன்னா ஒரே லைன்ல கொண்டு வந்துக்கலாம். ரிமைனிங் கான்செப்ட் வந்துட்டு ஸ்டோரேஜ் நாளைக்கு முடிச்சே ஆகணும். ஸ்டோரேஜ் அண்ட்
ஓகே. முடிச்சா நாளைக்கு. நாளைக்கு ஸ்டோரேஜ், டாக்கர் கம்போஸ். திங்ஸ். பேஸ் பண்ணி குழப்பிக்க வேணாம். டாக்கர் பிஎஸ். ஓகே. டாக்கர் ஆர்எம் -f டாலர் ஓப்பன் டாக்கர் பிஎஸ்-u க்ளோஸ். மொத்தமா க்ளீன் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு வந்து குழப்பமே வேணாம். ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். Tomcat 1 80 81 81 and already 80 இருக்கு. Version 3 82 82 Tomcat 2 லாகின் பண்ணுங்க. டாக்கர் exec interactive terminal Tomcat container 2க்கு கூட போகலாம். bash ஐபி என்னன்னு பாருங்க. IPA 1.3 இருக்கா? சரி, இப்படி இருக்கட்டும். இன்னொரு 2வது லாகின் பண்ணுங்க. Tomcat 1 IPA பிங் மேல ஒர்க் ஆகுதா? ஒர்க்காப்பா. பிங் 192.0.1.3 ஏன்னா இந்த மிஷின் 2 பழைய மிஷின் 3 பழைய மிஷின் பிங்காக தான் பார்க்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாகவே இவங்க எல்லாம் கம்யூனிகேட் ஆவாங்க உள்ள இருக்க எல்லா கண்டெய்னர்ஸும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு பிரிட்ஜ் பண்ற வேலை. ஓகேவா? சரி. இப்ப நம்ம அடுத்து வந்து ஹோஸ்ட் என்ன பண்றோம்னு பார்க்கலாம். ஹோஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பிரிட்ஜ் மூலியமாலாம் ஐபி அசைன் பண்ண வேணாம். எனக்கு டைரக்ட்டா என்னோட பிரைவேட் ஐபியும் என் கண்டெய்னர்ல அசைன் ஆகணும். இப்ப சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டாக்கர் கண்டெய்னர் மட்டும் ரன் பண்ணுவாங்க. அதுக்கு எதுக்கு இந்த மாரி பிரிட்ஜ்லாம் போட்டு ரீடைரக்ட்லாம் பண்ணணும்? டைரக்ட்டா என் ஐபி ஒர்க் ஆகும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஹோஸ்ட் போட்டுக்கலாம். அது ரொம்பவே சிம்பிள் தான். ஆல்ரெடி அத நீங்க ஹோஸ்ட்லாம் கிரியேட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆல்ரெடி இருக்கிற ஹோஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். அதோட ஐபி மட்டும் செக் பண்ணிக்கலாம் நம்ப. சேம் கமாண்ட் இப்போ டாம்கேட் 3 என்ன பண்ணலாம் நம்ப? டாம்கேட் 3 இங்க உங்களுக்கு போர்ட்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா, இங்க டைரக்ட்டா ஹோஸ்ட்ட கனெக்ட் பண்றதால போர்ட் வேணாம். டாம்கேட் 3 இங்க நெட்வொர்க் வந்து ஹோஸ்ட்ன்னு மட்டும் வைங்க. அவ்வளோதான். இப்ப இத ஐபி செக் பண்ணி பார்க்கலாமா? டாம்கேட் 3 ஐபிஏ. ஏன்னா, இவ்ளோ வருது காரணம் என்னன்னா, அது டைரக்ட்டா உங்களோட ஹோஸ்ட்டோட கனெக்ட் ஆயிடுச்சு. இங்க ஒரு ஐபி வருதா? 28.51 இவன் யாருன்னா ஒண்ணும் இல்ல. உங்களோட இந்த ஐபி. ஸோ இந்த மாரி டைரக்ட்டா இந்த டயகிராம் படி டைரக்ட்டா என்னோட கண்டெய்னர என்னோட இதுக்கு அசைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகும். நல்லுனா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம்? ஸோ பிரிட்ஜ் ஓகே. மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். ஹோஸ்ட் சிங்கிள் கண்டெய்னர் டூ யுவர் அடாப்டர். நல்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம்? நல்னா என்னவா இருக்கலாம்? ம். ஹலோ. நோ ஐபி மேப்டு. நோ ஐபி மேப்டு அவ்வளோதான். எதுக்காகன்னா, இப்ப டெஸ்டிங்காக என்னோட மெஷின யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் ஐசோலேட்டடா இருக்கணும்னா நல் யூஸ் பண்ணிக்கலாம். அதே கமாண்ட் தான் எக்ஸிட். சேம் கமாண்டு. இது கண்டெய்னர் மட்டும் மாத்திக்கோங்க. 4ன்னு வச்சுட்டு நெட்வொர்க் வந்து நன்னுன்னு வைங்க. நன் அவ்வளோதான். இப்போ இதில லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஐபி வருது பாருங்களேன். ஐபியே வரல பாருங்க. புரியுதா? லூப் பேக் மட்டும் காமிச்சிட்டு இருக்கு. லூப் பேக் தேவையில்ல நம்மளுக்கு. இவன் தான் தேவை. இவன் வரல பாருங்க. அடாப்டர் செட் ஆகல பாருங்க. ஸோ இவன யாரும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. சும்மா டெஸ்டிங்காக யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நெட்வொர்க்கிங். இத தவிர்த்து இன்னும் ஒருத்தன் இருக்கான். யாருன்னா ஓவர்லேன்னு ஒருத்தன் இருக்கான். ஓவர்லே வந்து நம்ம இங்க பார்க்க மாட்டோம். ஓவர்லேன்றது வந்து என் மெஷின்ல இருந்து வேற மெஷின்ல இருக்க டாக்கர கம்யூனிகேட் பண்ணணும்னா, இது ஓகே. இன்டர்னலா எல்லாமே ஓகே. பிரிட்ஜ், ஹோஸ்ட், நல். ஆனா வெளிய இருக்க மெஷின நீங்க கம்யூனிகேட் பண்ணா ஓவர்லேன்னு ஒண்ணு வேணும். இந்த ஓவர்லே கான்செப்ட் நம்ம குபர்னெட்டிஸ்ல பார்ப்போம். சரியா? இங்க தேவையில்ல. இன்னொரு மெஷின் ஏன்னா ரியல் டைம்ல குபர்னெட்டிஸ யூஸ் பண்ண போறோம். ஓவர்லே தான் ஒரு மெஷின்ல இருக்க கண்டெய்னர வேற மெஷின்ல இருக்க கண்டெய்னருக்கு கம்யூனிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த 4 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பிரிட்ஜ், ஹோஸ்ட், நன்னு, ஓவர்லே. நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க.
ஓகே. கொஸ்டின் போட்டிருக்கீங்களா? பாலா சாரி பாலா. சொல்லுங்க பாலா. இந்த மைக்ரோ சர்வீசஸ்லாம் ஒவ்வொரு கண்டெய்னர்லயும் பண்றப்ப ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டா ஐபி மேப் பண்ணுவாங்க ரியல் டைம்ல. டிஃபால்ட்டாவே ஐபி வந்துரும். ஆ கம்யூனிகேஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். நீங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும்னு அவசியம் இல்ல. அது எப்படி எக்ஸ்போஸ் பண்ற வெளியன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து சும்மா இப்ப தான் நீங்க கான்செப்ட் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பை டிஃபால்ட் எக்ஸ்போஸ் ஆகும். பட் ஹவ் இட் வொர்க்ஸ்ன்றது தான் இங்க நம்ம கத்துக்க வேண்டியது. ஓகே. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுல இன்னும் ஒரு ஃபைனல் ஒரே ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா வந்து ரீஸ்டார்ட் பாலிசி. ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து ஒரு ரீஸ்டார்ட் பாலிசி ஃபிளாக்க நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன ஃபிளாக் தான் அது. நீங்க ஒரு கண்டெய்னர ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இத நீங்க போட்டுட்டீங்க அப்டின்னா, மெஷின் ரீபூட் ஆயி வரும்போது வந்து கண்டெய்னர்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிடும். யூசுவலா வந்து ஒரு டாக்கர் ஹோஸ்ட் மெஷின் வந்துட்டு உங்க ரீபூட் ஆயி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடும். ஓகே. இந்த ஃபிளாக் இருந்ததுன்னா, எப்போ ரீபூட் ஆயி வந்தாலும் இப்ப எப்படி நம்ப சிஸ்டம் சிட்டில எனேபிள் ஹெச்டிடிபி குடுக்குறோம். அந்த மாரி அதுக்கு ஈக்குவலன்ட் இது. ரீஸ்டார்ட் ஆயி வந்தாலுமே இந்த சர்வீஸ் வந்து பெர்மனன்ட்டா ஆன்ல இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த ஃபிளாக நீங்க கண்டிப்பா நம்ம குபர்நெட்டிஸ்ல வந்து எல்லா இதுக்குமே இந்த ஃபிளாக நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபிளாக் வந்துட்டு இருக்கிறதுனால, உங்களுக்கு ஹோஸ்ட் மெஷின் ரீஸ்டார்ட் ஆயி வந்தாலுமே, உங்க டாக்கர் கண்டெய்னர் வந்து அப்பாக ஸ்டார்ட் ஆகும்.
சரியா? ஸோ நம்ம ஸ்டோரேஜ் நாளைக்கு பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் நெட்வொர்க்கிங் மாரி ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ நாளைக்கு முடிச்சிடும். நாளைக்கு வந்து ஸ்டோரேஜ், கம்போஸ், டாக்கரோட பேக்கப் எப்படி எடுக்கிறது பார்த்துட்டு நம்ம வெட்னஸ்டே வந்து வில் ஸ்டார்ட் வித் குபர்நெட்டிஸ். ஸோ ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இல்லன்னா வில் வைண்ட் அப் ஃபார் த டே டுடே. ஹேவ் அ கிரேட் டே எவ்ரிஒன். பை.